கர்த்தருக்கு சூத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, அழுகிற நீங்கள் இனி நகைப்பீர்கள். ஆமீன். உங்க வாழ்க்கையில அழுகிறது உங்க காரணத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போட்டு, கண்ணீர் காரணத்தை நீக்கி போட்டு, கர்த்தர் சந்தோஷத்தினாலும் நகைப்பினாலும் கர்த்தர் நிரப்ப போறாருங்க. வசனம் லூக்கா 6:21 என்ன சொல்லுதுன்னா, இப்பொழுது பசியா இருக்கு நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். உங்க பசி எந்த தாகத்துக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டீங்களோ அந்த தாகத்தை உங்க பசியெல்லாம் நீக்கி போட்டு, உங்க வறட்சியெல்லாம் நீக்கி போட்டு, உங்க வறுமையெல்லாம் நீக்கி போட்டு கர்த்தர் உங்களை திருப்தி அடை செய்ய போகிறாரு. அது மட்டும் இல்லாம எந்த காரணத்துக்காக நீ அழுது கொண்டிருக்கீங்களோ, அது குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், ஊழியமாகலாம், பிள்ளையோட காரியமா இருக்கலாம், வருமானத்துக்காக, கடன் பிரச்சனைகள், சரீர பலவீனம், என்ன காரணமா இருக்கலாம், எல்லா காரணத்தையும் கர்த்தர் அந்த அழுகைக்கான காரணத்தை எல்லாத்தையும் நீக்கி போட்டு ஆனந்த கழிப்பாக மாத்த போறாரு. நித்திய மகிழ்ச்சி தலைமையே தங்கிருக்கு சொல்லிருக்காங்க இல்லையா, அந்த வசனத்தின் பிரகாரமாக என்ன காரணத்துக்காக நீங்க கர்த்தர் சமூகத்தை வந்து அழுது கொண்டிருக்கீங்களோ அந்த கண்ணீரை கர்த்தர் பார்த்து அதை துருத்தியில சேர்த்து வச்சிருந்து இந்த நாட்களை கர்த்தர் பதில் தர போறாரு. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு இருக்கும் வசனத்தின் பிரகாரமாக உங்க வாழ்க்கையில ஒரு அறுவடைய, ஒரு கம்பீரத்தை, ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு நகைப்ப, ஒரு சிரிப்ப, ஒரு சந்தோஷத்தை இந்த நாள்ல தரப்பாரு. விசுவாசத்தோடு காத்திருங்க. இப்பொழுது அழுகிற நீங்கள் இனி நகைப்பீர்கள். உங்க வாழ்க்கையில இருந்து அழுகிற காரணம் எல்லாத்தையும் காத்து நீக்கி போட்டு ஒரு சந்தோஷத்தை, சமாளித்தையும் இந்த நாள் முழுவதும் தரப்படுறாரு. விசுவாசத்தோடு ஆமென் என்று பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். God bless you.